வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தகவல். நாளைக்கு திரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக பதவியேற்க போகிறார். அமெரிக்காவில் மிக கடும் பனிப்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நார்மலாக அவுட்டோரில் தான் பதவியேற்பாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே அவுட்டோரில் பதவியேற்கிறது. இந்த முறை கடும் பனிப்பொழிவு காரணமாக இன்டோரில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் இந்தியா சார்பாக நமது அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்க இருக்கார். மோடி அவர்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு பார்த்தாங்க. மோடிக்கு இந்த வாட்டி அழைப்பு வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல கணிப்புகள் இருக்குது, மீடியாவில் இருக்குது. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி மன்னிக்கணும், ட்ரம்ப் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி போன வாட்டி ஹவுடி மோடியெல்லாம் ஒரு பெரிய கேம்பெயின் நடத்தினாங்க போன எலெக்ஷனுக்கு. அதே போல் இந்த வாட்டி மோடியோட ஒரு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எதிர்பார்த்து மோடிக்கு அழைப்பு விடுத்ததாகவும், மோடி அதை புறக்கணிச்சிட்டாரு. அந்த ஒரு கோபத்தின் காரணமாக இந்த வாட்டி மோடிக்கு அழைப்பு கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஜெய்சங்கருக்கு மட்டும் அழைப்பு இருக்குது. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப உறவும் ஆடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப பகைமையும் நம்ம வளர்த்துக்க தேவையில்லை. எப்பயுமே இந்தியா நடுநிலையோடு இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஆனால் போன முறை அந்த ஹவுடி மோடி, இந்த நமஸ்தே ட்ரம்ப் இதெல்லாம் ஈடுபட்டது ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு என்னுடைய கருத்து. இது என்ன ரீசன் அப்படின்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும், அமெரிக்காவில் எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்தியா பொதுவான 2 பார்ட்டிக்கும் பொதுவான நண்பனாக இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னொரு உள்நாட்டோட அரசியல் இதில் நம்ம தலையிடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் கணிசமான இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ 2 தலைவர்களுமே அந்த ஓட்டை கவருவதற்காக கடுமையாக ஃபைட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம பிரதமர் ஏதாவது ஒரு சைடு போயிட்டு சப்போர்ட் பண்ணி, நம்ம சப்போர்ட் பண்ணாத பார்ட்டி வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய இந்திய அமெரிக்க உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அது அதன் காரணமாக தான் இந்த வாட்டி மோடி அதை தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை அந்த ஹவுடி மோடி பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. ஸோ இந்த தவறுகளை இந்தியா எதிர்காலத்தில் ஈடுபடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துன்னு வச்சுங்களேன். இந்த முறை தவிர்த்தது சந்தோஷம், மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயந்தான். ஸோ ஆனால் ஜெய்சங்கர் அமெரிக்காவில் வேறு ஒரு விஷயங்களுக்காக சென்ற இடத்துலேயே அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. அவர் நம்ம இந்தியா சார்பாக கலந்துக்கிறார். ஓகே மக்களே, ஓகே. இப்போ ட்ரம்ப்பு நாளை பதவியேற்ற உடனேயே உங்களுக்கு ஏதோ எண்ணற்ற ஒரு முக்கியமான ஆர்டர்ஸில் சைன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக டேக்ஸ் டேரிஃப், அவர் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்தை சொல்லியிருக்காரு, ஐ லவ் டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற இறக்குமதி வரிகளை ரொம்ப கடுமையாக இன்க்ரீஸ் பண்ண போகிறார் அப்படின்ட்டு, எக்ஸ்பெஷலி சைனா, கனடா, மெக்சிகோ இது போன்ற நாடுகளுக்கு நான் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்தோடனே எவ்வளோ செய்கிறார் அப்படின்னு தெரியலை. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இது என்ன அப்படின்னா, நேற்று இல்லை, ஃப்ரைடே திடீர்னு ட்ரம்ப் சைனா அதிபர் மிஸ்டர் ஜி ஜின்பிங்கை கால் பண்ணி பேசியிருக்கார். டெலிஃபோன் உரையாடல் நடந்திருக்கு. இதில் நாங்கள் ட்ரேடு இஷ்யூஸு, அதே மாதிரி டிக்டாக் விவகாரங்கள், இதெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. ட்விட்டரில் இல்லை, ட்ரூத் மீடியாவில் போட்டிருக்காரு. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும், டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கான ஒரு இது போயிட்டுருக்கு. எதில் போயிட்டுருக்கு? கோர்ட்டில் இருக்குது. அதுக்கான விசாரணைகள் போய்கிட்டுருக்கு. அதுக்கு விசாரணை கோர்ட்டு அதுக்கு அறிவிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரம்ப் பதவியேற்றோடனே இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டுருக்கு. இதுக்கடையில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக் மாதிரியே இருக்க ஒரு ஆப்பு இப்போ மக்கள்கிட்ட யூஸில் இருக்குது. இப்போ நிறைய அமெரிக்கர்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ரெட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு மக்களே. இது கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரியே இருக்குது. எல்லா இதுவும் டிக்டாக் மாதிரியே தான். டிக்டாக் எப்படி இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி ரெட் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் பீப்புள் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. இது இப்போதைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நிறைய அமெரிக்கர்கள் இப்போயும் டிக்டாக்கை விரும்புகிறாங்க. அதனால் எந்த ஒரு
பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டுருங்க. சமூக வலைதளங்கள் அதுக்கான வீடியோஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா டிக்டாக் ரெபுஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கம்யூனிட்டியில் வந்து எல்லாம் சேர்ந்து அதுக்கான ஆதரவு கருத்துக்களை டிக்டாக்கு ஆதரவான கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஓகே, இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுனால இந்தியாவுக்கு மிக கடுமையாக அப்படியே தங்க மழையாக பொழிய போகுது இப்படிலாம் சொல்லி மீடியாவில் நியூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தெரியும், கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக சைனாவும் சூப்பர் பவரான இதில் தான் இருக்குது. அவர் வந்து என்ன தான் வந்து ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு எதிராக என்ன பண்ணாலுமே அவர் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா மக்களே. அது வந்து நம்ம வேணால் வந்து சொல்லிக்கலாம், இல்லை மீடியா மக்கள் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து இந்தியாவையும் வந்து உலக அளவில் தவிர்க்க முடியாத நாடு அப்படிங்கிறதுல உண்மை. அதுக்காக வந்து சைனாவுக்கு வந்து கடுமையாக ஒரு டஃப்பாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு மிக கடும் ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து அமெரிக்க நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கான வேலைகளில் தான் அவர் ஈடுபடுவார். இந்தியாவுக்கும் வந்து டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சைனாவுக்கு அதிகமாக டேரிஃப் விதித்தா அது இந்தியாவையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, சைனா வந்து அவங்களுடைய மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம இந்தியாவும் நிறையா சைனாவோட மினரல்ஸை நம்பி தான் நம்ம வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் வந்து இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபோக்ஸ்கான் நம்ம தைவான் நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் வந்து ஆப்பிள் ஐஃபோன் வந்து மேனுஃபேக்சரிங் அசம்பிளிங் யூனிட் இருக்குது. ஸோ இதுக்கான மூலப்பொருட்கள் வந்து அதிகமாக வந்து சைனாவிலேருந்து தான் வருது. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான எண்ணற்ற மிஷினரி இதெல்லாம் வந்து நம்ம சைனாவிலேருந்து இறக்கிக்கிட்டு இருக்கோம். ஃபேக்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம வந்து இருந்தாலும் வந்து இந்த யூஎஸோட கெடுபிடினால் பாதிக்கக்கூடிய இதை வந்து இன்னொரு விளைவும் இருக்குது. சைனா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அதிகமாக சேல் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்தியா வந்து நம்ம ரெண்டு பக்கமும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருந்து ரெண்டு நாட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். ரெண்டு சூப்பர் பவரையும் பேலன்ஸ் பண்ணால் தான் இந்தியாவுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ நம்ம அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை இப்போ இந்த சமயத்தில் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டால் நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும். ஒரே இதில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு மிக கடுமையான ஆதரவும் கொடுத்துடக்கூடாது. அதே சமயத்தில் சைனாவையும் மிக கடுமையாக எதிர்க்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து இரண்டு நாடுகளுக்கும் பொதுவானவர்களாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து வியட்நாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வியட்நாம் வந்து சைனா வந்து சைனாவோட மிகப்பெரிய பார்டரை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. வியட்நாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து சைனா கூடயும் நட்புறவு பாராட்டுவாங்க, அதே மாதிரி வந்து யூஎஸ் கூடயும் நட்புறவு பாராட்டுவாங்க. அதே போலவான ஒரு வெளியுறவு கொள்கை தான் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். எந்த நாடு இப்போ பாருங்கள் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்குது, எப்போ வந்து என்ன சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எல்லா நாடுகளையுமே நமக்கு நண்பராகவே நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்ன மக்களே, இலங்கையோட அதிபர் வந்து சைனாவுக்கு விஜயம் பண்ணியிருக்கார். இதில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அவங்க கம்பன் தொட்டா துறைமுகத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு எரிபொருள் சேமிப்பு கிடங்கை வந்து நிறுவுகிறாங்க. கிட்டத்தட்ட 27 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்க சைனா வந்து முதலீடு பண்ண போகிறாங்க. எரிபொருள் கிடங்கு வந்து அங்கே இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க துறைமுகம் 99 ஆண்டுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இது இல்லாமல் எரிபொருள் கிடங்கு இருந்துச்சுன்னா சைனாவோட எல்லா ஷிப்புமே எங்கே வரும், இலங்கையில் வந்து பெட்ரோலோ டீசலோ ஃபில் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வணிக கப்பலும் வரும், வார்ஷிப்ஸும் வரும். ஸோ நமக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து இலங்கைக்கு ஆதரவாக நம்ம இந்தியா செயல்பட்டாலும் இலங்கைங்கிறது நமக்கு மிக ஒரு நெருக்கடியான நாடாகவே பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது மக்களே. நம்ம அரசாங்கம் எல்லா அரசாங்கமே இலங்கைக்கு ஓரளவுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் செயல்பட்டாலும், ஆனால் அந்த இலங்கை அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளிலேயே வழக்கமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம வந்து நம்மளுடைய நட்பு நாடு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மிக கடுமையான நெருக்கடிகள் வந்து இலங்கையினால் இந்தியாவுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மக்களே. இதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்ட் அப்ரோச் வந்து இனி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பார்த்திங்க அப்படின்னா இலங்கையோட ராணுவ நேவிஸ் வந்து நம்ம தமிழக மீனவர்களை அட்டாக் பண்ணுறது இது போன்ற செயல்களை எல்லாம் சர்வசாதாரணமாக அவங்க வந்து ஈடுபடுறாங்க. இந்திய நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய நேவி மேலேயோ இது மேலேயோ அவங்களுக்கு எந்த ஒரு அச்சமோ ஏதோ கிடையாது. தமிழக மீனவர்களாம் சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. இது போன்ற செயல்பாடுகளில் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கவனம் எடுத்து நம்மளுடைய நேவி வந்து எப்பயுமே மிக கடுமையாக இலங்கையை சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். காரணம் ஏன்னா நமக்கு எதிரானவர்கள் வந்து இங்கே வந்து தளம் அமைக்கிறதுக்கான வேலைகளில் எப்போயோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கான வந்து இந்த வெளியுறவு கொள்கையில் சில மாற்றங்களை நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்களே. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.